கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்து நீட்டினா காலம் பூரா நான் தலை குனிய வேண்டியதுதான். அம்மா, அத பாத்தீங்களா? அந்த போஸ்டர் பாத்தியம்மா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? ஆனந்த், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் கூடாது. அம்மா, அவளை ஒரு தடவை பார்த்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா மனசு மாறிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து எனக்காக போய் லதா பார்த்துட்டு வா ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்புறம்மா, உங்க காலில் வேண்டாம். போயிட்டு வரேன்ப்பா. உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன். வணக்கம், வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லாம இல்ல, சொன்ன. அவ என்ன சொன்னா? உடைஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா. என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிட்டான், அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா? மன்னிப்பு கேட்க வந்தவன தயவு தாட்சண்யம் இல்லாம லதா பார்க்க மறுத்துட்டாளாமே. அவனுக்காக நான் உங்க பொண்ணு காலில் விழ தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டான். 4 நாளா அவன் எதுவுமே சாப்பிடல. இப்ப கூட ஒண்ணு குடிமுடிகி போயிடல. அவளை கொஞ்சம் மனச மாத்திக்க சொல்லுங்க. என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேம்மா. உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மனமா இருக்கு. ஏமா, எந்த மகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? இத பாத்தீங்களா? எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் பண்ணலையே. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிகை உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. என் தங்கச்சியை பத்தி யார்கிட்ட போய் கேக்குறது? உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியது. இப்ப என்னடானா உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மழுப்பது. ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அதை கெடுத்துறாதீங்க. போங்கம்மா போங்க. அம்மா, லதாவை பார்த்துட்டியா? சமாதானப்படுத்திட்டியா? உன் சிரிப்புல இருந்து நீ நல்ல செய்தியா தான் சொல்ல போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. லதா என்னமா சொன்னா? முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல, நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். லதா சரின்னு சொல்லிட்டால. நீ சாப்பிட்டாதான் நான் சொல்லுவேன். வா சாப்பிடு. என்னம்மா வம்பு பண்ற? நீ சொல்லுமா, நான் கேட்டுக்கிட்டே சாப்பிடுறேன். கேட்டுக்கிட்டே சாப்பிட்டா கஷ்டம். எதை முழுங்குறதுன்னு தெரியாம திண்டாடுவேன். சாப்பிடு சொல்றேன். அம்மா, நான் சாப்பிட சொல்லு. 4-5 நாளா நீ சாப்பிடவே இல்ல. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன மணி? போய் கை கழுவு. அம்மா, லதா என்னம்மா சொன்ன? அதான் கை கழுவிட சொன்னேனப்பா.
என்னம்மா சொல்ற? என்னம்மா இது? எனக்கே தெரியாம எனக்கு கல்யாணம் யாரும்மா பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க? எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. யாரோ என் வாழ்க்கையை விளையாடுறாங்க. அது மனுஷனா தெய்வமானு தான் தெரியல. உன்ன மாதிரி யாராலையும் இவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திக்க முடியாதுரி. ஆனா அதனால நிச்சயதார்த்தத்தோட அவரை கழட்டி விட்டுட்ட. இப்ப மன ஒரு புருஷன் ஆயிட்டாரே, அவரை எப்ப கழட்டி விட போற? என்னோட பல நாள் பழகிட்டு என்ன சந்தேகப்பட்டா தூக்கி எறியறதுல என்னடி தப்பு? என்ன மாதிரி மானமுள்ள எந்த பொண்ணும் இப்படிதான் செஞ்சிருப்பா. உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஏகபத்தினி விரதம் கும்பிட்ட ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது ராம, யாரோ ஒருத்தர் சீதையோட கற்பு மேல சப்பட்டாங்கிறதுக்காக அவளை காட்டு காமிச்சாராம். எதுக்காக? மத்தவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்ப கடைசி வரைக்கும் சேரவே இல்ல. என்ன புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன பத்தி மத்தவங்க கிட்ட கேட்கணும்? அதை தாங்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தன்மானம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் தன்மானம் இல்லடி, அவமானம். நீ ஆனந்த காதலிக்கிறப்போ என்ன நடுவுல வச்சு எப்படி எல்லாம் விளையாடின, என்னெல்லாம் டெஸ்ட் வச்ச. அப்ப நானும் அவரும் உன்னை டீஸ் பண்ணமா, இல்ல உன்ன மாதிரி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டமா? நான் போய் 4 பேர்கிட்ட ஆனந்த் எப்படிப்பட்டவர்னு கேட்கலையே. உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? யாரோ கிளப்பி விட்ட பொருளைய நம்பி மனசுக்குள்ளே புழுங்காம ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல என்னடி தப்பு? ஒருவேளை அதே உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்னடி செஞ்ச? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதைப்ப. ஆனந்த் நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்துப்ப இல்ல? இப்ப வந்து உன்கிட்ட நியாயம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்னை சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேட்கல. அதனாலதான் இவ்ளோ பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க, ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐம் சாரி. நான் வரேன். மனோ, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. நீ மட்டும் அரசியல் இருந்துன்னு வச்சுக்க, பெரிய அரசியல்வாதியா இருப்ப. முதல்ல ஒரு மொட்டை கடிதாசி அனுப்பி ஆனந்த குழப்பின, அதையே வச்சு லதா நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்ட. அவனுக்கே தெரியாம அவன் கல்யாண பத்திரம் பிரிண்ட் பண்ணி லதா மனசையும் நிமிஷத்துல மாத்திட்ட. யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் பா. எல்லாத்துலயும் நீ எனக்கு பக்கபலமா இருந்ததுனாலதான் என்னால இதையெல்லாம் சாதிக்க முடிச்சது. இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான பரிசு தர போறேன். இன்னையிலிருந்து உன்னை என் கம்பெனியில பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.